ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்காக நிறைய பேர் வீட்டில் நீங்கள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆயுத பூஜைக்கே வந்து ஃபுல் வீடியோ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதனால் மறுபடியும் அதே மாதிரி போட வேண்டாமே, கொஞ்சம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் எப்படி நான் வந்து முடிக்கிறேன் டக்குன்னு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்பயும் போல் காலையில் எழுந்ததும் கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து கிச்சன் க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சுபஸ்டி கிச்சன் வச்சுருப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். இது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, எனக்கே தெரியுது. மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு மூலையில் இருக்குது, அப்புறம் அங்கங்கே பாத்திரம் இருக்குது, தண்ணி பிடிச்சி வச்ச கூட அப்படியே இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே இப்படி இருக்கிறதுனால முதல்ல ஒரு வியூ காமிச்சிடலாம், அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம காமிச்சிக்கோம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இது நம்ம 1 by 1 நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மேலேருந்து அதுக்கப்புறம் கீழே க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா மேலே ஒட்டடை அடிக்கிறோம் அப்படின்னா கீழே எப்படியும் படும். அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 கீழே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு தூசி அந்த அளவுக்கு ஆகாது, சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் ஒட்டடையும் சேராது, ஏன்னா நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்பயுமே வீட்டில் வந்து ஒட்டடை சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒட்டடை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் நான் சும்மா கொஞ்சம் ஏதாவது இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுனால நான் மறுபடியும் வந்து ஒட்டடை அடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து எல்லா பொருளையும் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் ஓடுலாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி போடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு எது வேணும் எது வேணான்னு பார்த்து அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரம் கட்டுற வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப டம்ப் பண்ணி வச்சாலும் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து இப்படி நம்ம தூசியை வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருவோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி முறை வச்சு தூசியை நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துட்டா நமக்கு கீழே இருக்கிற பாத்திரத்தில் வந்து தூசி படாது. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி கவுத்து வச்சுருக்கிற பாத்திரம் அது மேலே மறுபடியும் தூசி படுற மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்றதுனால முறை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து தூசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ரேக்கையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு முதல்ல இந்த ஷெல்ஃபு இந்த கார்னர் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரையான கிளாத் வச்சு மறுபடியும் நான் தொடச்சிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். நமக்கு ஸ்மெல்லு இல்லைனா வந்து குட்டி குட்டி பூச்சி அது மாதிரிலாம் இருந்தால் கூட சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடும். அந்த ஈரம் அப்படியே இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து என்னோடய நைட்டி கொஞ்சம் கிழிச்சு நான் அதை வந்து தொடச்சி வச்சுருக்கேன். ட்ரையான கிளாத்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே க்ளீனிங் பர்பஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து ஈர துணி வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் ட்ரையான துணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் இது காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பாத்திரம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் மறுபடியும் நான் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து வைக்கிறேன். அப்படியே எடுத்து வைக்கல, உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப காமிக்கல. ஸோ வைக்கும்போது பாத்திரத்தை வைக்கும்போது சும்மா ஒரு ட்ரையான கிளாத்தில் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கவுத்து வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே 2 ரேக்கையும் நான் வந்து அழகாக செட் பண்ணிட்டேன். கீழே வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சால் அதை எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எனக்கு கவுண்டர் டாப்பும் சின்னது அப்படின்றதுனால ரொம்ப டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஷெல்ஃபை வந்து சமையல் செஞ்ச பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம வந்து காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அதை முதல்ல நான் வந்து தூசி தட்டிக்கிறேன். ஏன்னா அங்கே ஒட்டடை இருக்கும். அதே மாதிரி நான் தோட்டத்துலேயும் போயிட்டு ஒட்டனை அடிச்சுட்டு வந்தேன். இந்த ஜன்னல் பகுதி இருக்கும் இல்லையா அந்த தோட்டத்தில், அந்த இடத்துலையும் போயிட்டு ஒட்டனை அடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜன்னல்லாம் ஃபுல்லாக ஒட்டனை அடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இந்த ஜன்னல் நான் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். இங்கே நிறைய தூசி நிறைய ஒட்டடை அப்படி இருந்துச்சு. முதல்ல ஒட்டனை அடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கீழே இறங்கி நான் வந்து கவுண்டர் டாப்பையும் மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா தூசி அந்த கிச்சனில் இருக்கிற தூசியெல்லாம் கவுண்டர் டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த குடத்தையும் எடுத்து கார்னரில் வச்சுக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸ் பக்கத்தில் இருக்கிற ரைட் சைட் கார்னரில் நான் ஒரு மாதிரி குட்டி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் உப்பு, எண்ணெய், அப்புறம் வந்து மணி பிளான்ட்டு, அப்புறம் டீ தூள், சக்கரை டப்பா இது மாதிரிலாம் நிறைய வந்து வச்சுருப்பேன். அதையும் நான் வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் ஓவர்வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். சில பேர் கேட்பீங்கன்றதுனால நான் சொல்லியிருக்கேன். நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து எனக்கு அந்த கோடு கிடச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இந்த ரேக்கையும் நான் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்திரம்லாம் கழுவி கவுத்து வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டையும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டாண்டை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு நல்லா காய வச்சுட்டு வந்துட்டேன். அது நல்லா ஒரு பக்கம் காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த டப்பு இருக்கு இல்லையா, அதே இடத்துல போட்டு வச்சுருவேன். அப்போ நமக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். நமக்கு அதுக்குள்ளே அந்த ஸ்டாண்டு வந்து காஞ்சிரும். அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டி நம்ம காஞ்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் போய் மாட்டிட வேண்டியது தான், செட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நமக்கு ஃபுல்லாக பாத்திரம் விளக்குற வேலையை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக நான் ஃபுல்லாக அந்த கேஸ் கட் எல்லாத்தையும் எடுத்து நான் சிங்கில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த கேஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம். எப்படி நம்ம வந்து கேஸை குயிக்காக க்ளீன் பண்ணணுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த விளாகோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளாக தண்ணி, அப்புறம் கொஞ்சம் சோப் லிக்விடு, இது மட்டும் நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இது மாதிரி தெளித்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா, இல்லைன்னா காட்டன் துணி இருந்தால் போதும், அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் ஆகிடும். நமக்கு அவ்வளோதான். கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. அடுத்தது இந்த ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை மறுபடியும் நான் ஒரு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் போட்டு ஃப்ரெஷ்ஷான பேப்பர் போட்டு நான் வந்து வச்சுட்டு போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் கீழே பெருக்கிட்டு ஒரு மாஃப் போட்டுட்டேன். இது மாதிரி தான் நான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிட்டேன். டக்கு நம்ம இந்த கேமரா கொஞ்சம் எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நம்ம கேமரா இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே கூட முடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது, ரொம்ப டீப் க்ளீன் கிடையாது இல்லையா. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். போகி வரப்போகுது இல்லையா. ஸோ போகி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எப்படி வழிபடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வழிபடுற முறை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ காலையில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட், இந்த மாதிரி துணி இல்லை பழைய பொருள், இந்த மரம், தொடப்பம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் மற்றது எது வேணாலும் நீங்கள் எரிங்க. இந்த டயர் அதெல்லாம் எரிக்கிற வேலை வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எரிக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் பார்த்து ஒரு 5:30க்குள்ளே நீங்கள் எரிச்சிருங்க. 6 மணிக்கு இல்லைனா சூரிய உதயமாகிற டைமில் நீங்கள் வந்து போகி எரிக்கக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்குதோ அது ஒரு 5:30 மணிக்குள்ளே காலையில் வாசலில் கொண்டு போய் வச்சு எரிச்சிருங்க. ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாமி வந்து படைக்கணும், பூஜை பண்ணணும் இல்லையா. அது நீங்கள் சாயந்தர டைமில் பண்ணுறது தான் நல்லது. சாமிக்கு வழிபடுற விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சாமியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு வாழை இலையில் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு படைக்கணும். அது கூடவே நெய்வேத்தியமாக வந்து நம்ம உப்பு போடாமல் பச்சரிசியில் பொங்கின நல்லா குழைவாக பொங்கின சாதம் வச்சு நம்ம அந்த சாதத்தை நல்லா கொஞ்சம் பல்ல மாதிரி ஆக்கி அதில் கொஞ்சம் தயிர், வெல்லம், வாழைப்பழம் 3 வச்சு நம்ம படைக்கணும். படைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை மிச்சம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்து ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தெய்வம் வந்து நம்ம வீட்டிலே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வம் நம்ம வீட்டையும் காக்கும், நம்மளையும் காக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் போகி அன்னைக்கு காலையில் பழையசை எரிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து சாயந்தர டைமில் நீங்கள் வீட்டுக்கு அழைக்கணும். அதுதான் இந்த வழிபாடு. ஸோ பொதுவாக நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த வழக்கப்படி கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.